வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு லோகன் ஈஸி குக்ஸ் சேனல். நமக்கு சோறு தான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ஒரு கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குயிக்காக வேலை முடியும் அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது, உருளைக்கிழங்கு சாதம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5லேருந்து 6 மீடியம் சைஸில் இருக்கிற சின்ன உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது ஒரு 200 கிராம் பக்கம் வரும். அதை உங்களுக்கு நல்லா கழுவிட்டு சீவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சூடு பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப வேகணும்னு இல்லை, லைட்டாக நமக்கு அந்த கோட்டிங்காக போட்டால் போதும். உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துக்கிங்க, வறுத்து எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி இது போடல, எனக்கு உருளைக்கிழங்கோட கலர் அப்படியே வேணும் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்துருக்கேன். அவ்வளோதான். இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆயில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததும் உளுந்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், பச்சைக்கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுலேயே மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிர்த்து விட்டு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வணங்கி சீக்கிரம் வரும். அதனால் நான் அந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக நமக்கு வெங்காயம் சீக்கிரம் வணங்குறதுக்கு இதாகும். நல்லா வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கி விட்டதுக்கப்புறம் அதுலேயே 1 ஸ்பூன் கம்மியாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுவோம். இந்தளவுக்கு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 2 பழுத்த தக்காளி சின்னதாக எடுத்துருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 1 கூட போட்டுக்கலாம். நல்லா பழமாக தக்காளி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். அதையும் கட் பண்ணி சேர்த்துருவோம். சேர்த்து தக்காளி நல்லா மைய வணங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இதில் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். நான் இது கலருக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். சீரகத்தூள் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வாசனைக்காக சேர்த்துருக்கேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் கல்லுப்பு. நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுவோம். ரொம்ப கெட்டியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுவோம். மசாலா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வரும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடையில எடுத்து கிளறி விடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு இப்போ வேக விடுவோம். உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அது வரைக்கும் வேகணும். ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆகுது ஆகும். 10 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது நமக்கு எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கோட பொறுத்தும் கூட நமக்கு வேகிறது டைம் வேரி ஆகும். கொஞ்சம் பழைய உருளைக்கிழங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். முத்தின உருளைக்கிழங்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். எலசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ இந்த டைம் நீங்கள் இடையில எடுத்து கிளறி விட்டு பார்க்கும்போது வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வேகணும், அவ்வளோதான். சாஃப்டாக அந்த அளவுக்கு நம்ம தட்டு போட்டு மூடி வேக வைக்க போகிறோம். நீங்கள் உப்பு கூட செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா தூளுக்கு சேர்த்துக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சான்னு பாருங்கள். இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலை இருந்துச்சு அப்படின்னா தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் பெப்பர் கூட ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பெப்பர் போட்டுக்கலாம், மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம உருளைக்கிழங்கு சாதத்துக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஊற்றின தண்ணியோட அளவு உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். எங்கேயும் அடிப்பிடிக்கல, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. தேவையான அளவு சாதத்தை சேர்த்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது, அமுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. காய் ரொம்ப உடைஞ்சிடும், அப்படி இல்லைன்னா சாதமும் ரொம்ப உடைய ஆரம்பிச்சிடும். லைட்டாக சைடில் எடுத்து விட்டு நீங்கள் லெமன் ரைஸ்க்கு எப்படி கிளறி விடுவீங்களோ அதே போல் கிளறி விடணும். இந்த அளவுக்கு கிளறி விட்டீங்க அப்படின்னா தனியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா கொத்தமல்லி தலை தூவி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இதே மாதிரியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு சைடிஷாக அப்பளம், வத்தல், வேக வச்ச முட்டை இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக சிம்பிளாக குயிக்காக காலையில்
செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் ரெசிபி இது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க கிட்ஸ்க்கு பிடிக்கும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, வேலைக்கு போறவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்ல செட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு சிம்பிள் ரெசிபியோடு சந்திப்போம். பாய்.